காந்தி கிருஷ்ணா அவர்களே, தயாரிப்பாளர்களே, விடை கொண்டு போன தம்பி ஜி.வி. பிரகாஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, நாயகன் அவர்களே, நாயகி அவர்களே, துணை கதாபாத்திரங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நிறைய கேடயங்கள் பெறுவோம். 100வது நாள், 125வது நாள், 175வது நாள் என்று அவ்வப்போது வெற்றி விழாக்கள் நிகழ்த்தி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடயங்கள் வழங்குவார்கள். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அதுதான் ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டம். நான் நடிகர்களை, நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை திரையுலகில் அதிகம் சந்திக்காதவன். எனக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பாட்டு எழுதிய பல நடிகர்களையும், என் பாடலை பாடிய நடிகைகளையும் பல பேரை நான் பார்த்ததில்லை. சில பேரை பார்த்திருக்கிறேன் என்றால் அது அந்த வெற்றி விழா மேடையாகத்தான் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. அந்த கொண்டாட்டத்தை இப்போது பாடல்களின் வெளியீட்டு விழாக்கள் மட்டுமே நடத்தி காட்டுகின்றன. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நலம் விசாரித்துக் கொள்வதற்கும், ஓ இவர்தான் அவரா என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணாவுக்கு என் வாழ்த்துக்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று தொகுப்பாளர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர் கொடுத்த சுதந்திரத்தை இந்தியாவின் சுதந்திரம் போல் நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நான் சரியாக பயன்படுத்தி எண்ணி சில நிமிடங்களில் என் கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேசுவதற்கு ஆசைதான், நல்ல கூட்டம்தான், எண்ணிக்கையில் அதிகமான ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தாம். இதோ இந்த மேடையில் அறிவாளிகளும் சாதித்த கலைஞர்களும் நிறைந்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சபையறிந்து நேரமறிந்து பேசுவது ஒரு நாகரிகம் என்பதை நான் அறிவேன். எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை பற்றி. நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இதில் மிக முக்கியமான செய்தி, இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நான் 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இயக்குனராக ஒருவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தி கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதுதான் அவரது ஆற்றல் என்று நினைக்கிறேன். 1000 பாடல்கள் என்று நான் எழுதிய பாடல்களை தொகுத்து 2011 ஒரு நூல் வெளியிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வெளியிட்டார். திரையுலகின் எல்லா இயக்குனர்களும் பாடகர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்போது 2ஆம் தொகுதியை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். 1001 பாடல்கள் என்றதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். அது 1000 பாடல்கள், இது 1001 பாடல்கள். சமீபத்தில் இதை தொகுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் புரட்டி புரட்டி பார்த்தபோது எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பாடகர்கள்,
எத்தனை இசையமைப்பாளர்கள் என்று மலைத்து போன போது ஒன்று தோன்றியது. இவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தேன். பல பேர் காலத்தில் இருக்கிறார்கள், களத்தில் இல்லை. பல பேர் காலத்திலேயே இல்லை, நினைவுகளில் இருக்கிறார்கள். இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பிம்பம். இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை. இது வானவில்லை தனக்குள் வைத்து முடிந்து வைத்திருக்கும் ஒரு குமிழி. இதில் நிரந்தரமாக ஒருவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேல் பயணம் செய்கிறான் என்றால் அவன்தான் அறிவு திறம் வாய்ந்தவன், பண்பாட்டு திறம் வாய்ந்தவன், கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் என் அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஆங்கில தலைப்பை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய கால நீட்சியை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் பெரியவர்களே, முன்பெல்லாம் ஒரு கலைஞன் 25 ஆண்டுகள் அதிகபட்சம் கோலோச்சுவான். அப்படி 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஓய்வு பெறுவான். அவன் மூளை மங்கிவிட்டது என்று பொருள் அல்ல, உடல் ஓய்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஏன் ஒரு மனிதன் கலை உலகிலிருந்து ஓய்வு பெறுகிறான் அல்லது ஒதுக்கப்படுகிறான் என்றால் அது அவன் மீது கொண்ட பிழை அல்ல, அவனது திறமை குறைவு அல்ல. ஒரு சமூகம் அவனை விட்டு முன்னே போய்விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சமூகம் என்பது ஒரு உயிரி, அது தன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு பின்னால் அதன் வாலை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு, தோளை பிடித்து கொண்டு ஒருவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் கான்டெம்பரரி என்று சொல்லக்கூடிய நிகழ்கால தன்மையில் இருக்கிறான். ஆனால் பல பேர் காலத்தை தவற விட்டு விடுகிறார்கள். காலம் மாறுகிற போது தானும் மாறிக்கொள்ளாதவனை காலம் கருணையில்லாமல் விட்டு விட்டு போய் விடுகிறது. மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோட கெரியருக்கு, என்னோட ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார். வெயில்னு ஒரு 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 மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிமை என்னோட ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பாய்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்தில் மலையாளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சுது, ஒரு படம் அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத சமயத்தில் தான் வந்து மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமாவில் காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அது எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். உள்ளே வந்தோடனே கதைலாம் சொல்லலை சார். என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார், படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். 2003ன்னு நினைக்கிறேன் சார். 2003, 23 வருஷம் ஆகிடுச்சு. சார் படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சுது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்தில், ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்ததும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனுங்க காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும்.
இஸ் வெரி சாஃப்ட் ஆர்டர். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்டில். அது ராணப்ட்ட இப்போ டீம்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டாக, எல்லாரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி, த ஆக்ட்ரஸ் அண்ட் த அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அதை ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.